லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பிரதர், என்ன பிரதர், மேடம் எப்படி இருக்காங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, லேசான காயந்தான், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருப்பாங்க. நேற்று மேடம் விழுந்தது ஒரு அதிர்ச்சினா, கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள நீ போய் அவங்கள கப்புன்னு தூக்குன பாத்தியா, அது அதை விட பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அதுவும் அம்மானு கத்திக்கிட்டே நீ ஓடின பத்தியா, தாய் பாசத்துல அவங்களுடைய உண்மையான பையன் கூட இப்படி பதறி இருக்க மாட்டான். சைட்டு ஃபுல்லா மேடம் நேத்து கீழே விழுந்ததை விட நீ ஓடி போய் உதவுனதை பத்தி தான் எல்லாரும் பெருசா பேசிக்கிறாங்க. இதுல ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, நீ அங்க கொஞ்ச நேரம் சும்மா இருந்திருந்தான்னு வையி, மேடமுடைய பையன் வந்து அந்த அம்மாவை அப்படியே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருந்திருப்பாரு. அதை வச்சு நானும் யார் அவங்க பையன்னு கண்டுபிடிச்சிருந்திருப்பேன். இப்படி எல்லாத்தையும் வந்து கெடுத்து விட்டிய. ஆனா நீயே அந்த வேலையெல்லாம் செஞ்சதுனால மேடமுடைய பையனும் கடைசி வரைக்கும் கூட்டத்தோட கூட்டமா ஒதுங்கி நின்ட்டார் போல. ஆனா எப்படியாவது அவர் யாருங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். என்ன பாக்குறீங்க பிரதர்? முதலாளி அம்மாவும் அவங்க பையனும் ஒன்னு சேரணும்னு நினைச்சு நான் பெரிய கனவு கோட்டையே கட்டி வச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா, மேடம் அவங்களோட பையனை திரும்ப ஏத்துப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா பிரதர், அது எப்படி ஏத்துக்காம இருப்பாங்க? குடும்பம்னா 1000 மனஸ்தாபங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு ஆயுசு முழுக்க அதையவா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க? என்ன ஒண்ணு, எங்க மேடமுக்கு முன்கோவம் கொஞ்சம் அதிகம். ஆனா கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னதான் உங்களுக்கு பையன் மேல கோவம் இருந்தாலும் தாய்ப்பாசம் விட்டு போயிடுமா என்ன? அதெல்லாம் எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல மேடம் அவங்க கோவத்தையெல்லாம் மறந்து அவங்க பையனை ஏத்துக்கத்தான் போறாங்க. அதுக்குள்ள அவங்க பையன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சி என் திட்டத்தை நான் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். அடுத்து RR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுடைய மேனேஜர் நான் தான். நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை நான் சூப்பர்வைசர் ஆக்கிறேன். அண்ணன் உன்னை சும்மா விட்டுவனா? அண்ணன் மேனேஜர்னா நீ தான் சூப்பர்வைசர். என் முகத்துல முழிச்சிட்டு போனதுனாலதான் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அமுதா அம்மா சொல்றாங்க. நான் ஏன் அம்மா ஆபீஸ் கிளம்புறப்போ நேர்ல போய் நின்னு வானதே, ஓ முகத்துல முடிச்சதுனாலதான் எங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு உங்க அம்மா சொன்னப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? ஓ முகத்துல முடிச்சதுனாலதான் லேசா அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? நிஜமாவா சொல்றீங்க? எப்படிங்க நான் மனசுல நினைச்சிட்டு இருந்த இந்த விஷயத்த நீங்க சொல்றீங்க? அம்மா ஆபீஸ் கிளம்பும் போது நான் எதிரில் வந்ததுனாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நான் மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அது உங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சது? ஓ மனசு எனக்கு தெரியாதா என்ன? அப்படியா? என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே.
ம் அப்படியா? வேணா செக் பண்ணி பாரு. ம் சரிங்க. அப்போ நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கெல்லாம் நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். கேக்கட்டா? சரி. என் மனசுல நான் ஒரு கலரை நினைச்சுக்கிறேன். அது என்ன கலர்னு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. பச்சை கலரா? கரெக்டா சொல்லிட்டாரு. இல்லன்னு மட்டும் போய் சொல்லாத. என்கிட்ட இன்னும் 2 கேள்வி இருக்கே, முடிச்சிட்டு பேசலாமா? நான் 10க்குள்ள ஒரு நம்பர் நினைச்சுக்கிறேன். அது என்ன நம்பர்னு சொல்லுங்க. சரி. இப்ப சொல்லுங்க. 1. எப்படி இது கரெக்டா சொல்றாரு? சரி, அப்புறம் தேர்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन என்ன? எனக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன? குலோப் ஜாமுன். எப்படிங்க? எப்படி நான் நினைக்கிறது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா சொல்லிட்டே இருக்கீங்க? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாடவே. என்னங்க எப்படி கரெக்டா சொன்னீங்க? அது தெரியலனா எனக்கு தலைய வெடிச்சிரும். உனக்கு பிடிச்ச கலர் பச்சை. அதான் அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? வெரி சிம்பிள் வானதி. பச்சை கலர் சாரிலேயே நீ ஒரு 10 வச்சிருக்க. பச்சை வளையல்ல டிசைனா ஒரு நிறைய டிசைனுக்கு மேல வச்சிருக்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச நீ பச்சை டவல் மட்டும் தான் யூஸ் பண்ற. அப்போ உனக்கு ப்ராமிஸா பச்சை தானே பிடிக்கும்? சரி, ஆனா பிடிச்ச நம்பர் எப்படி 1ன்னு கரெக்டா சொன்னீங்க? அதுவும் வெரி சிம்பிள் வானதி. நீ நம்பர் 1 தான் சூஸ் பண்ணுவ. இதுவே உன் தங்கச்சி ஆர்த்தி கிட்ட கேட்டன்னு வைய, அவ 10ன்னு சொல்லுவா. புரியுதா? புரியுதுங்க. ஆனா நான் நினைச்ச ஸ்வீட் குலாப் ஜாமுன்னு எப்படி சொன்னீங்க? ஏன்னா எனக்கு அது பிடிக்காதுங்க. ஆனா குலோப் ஜாமுன் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. சகரி கரி கரி சா சரி சாரி சகரி கரி கரி சா சகரி கரி கரி சா சரி சாரி சகரி கரி கரி சா. ராஜி, என்ன ராஜி, மேல ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்ப நினைச்சேன். இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. வெளியில குளிர் காத்து வீசுது. குளிர்ல உடம்பெல்லாம் நடுங்குது. ஆர்த்தியாவது அமுதாவையாவது கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அமுதாவையாவது கொஞ்சம் கூப்பிடுங்களேன். சம்மந்தி, என்னங்க அப்படி பாக்குறீங்க 2 பேரும்? அது இந்த புடவை புதுசா இருக்குண்ணா. ஆர்த்தி தானுங்க போன வாரம் வாங்கி கொடுத்தா. நான் கூட எனக்கு எதுக்கு இதெல்லாம் சொன்னேன். அவதான் கேட்கவே இல்ல. அடம் பிடிச்சு நீங்க இதை கட்டியே ஆகணும்னு சொல்லி கட்ட வச்சுட்டா. ராஜிக்கு ஒரே இரும்பலா இருக்கு. ஜுரம் வேற இருக்குமா என்னன்னு தெரியல. ஜுரமா? சம்மந்தி அம்மாவுக்கா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே, சாதாரணமா தான் இருக்காங்க.
ஒருவேளை ரொம்ப சோர்வா இருப்பாங்க. நீங்க மாத்திரை மருந்து ஏதாவது கொடுங்க சம்மந்தி, சரியாயிடும். ஆர்த்தி, இதோ கிளம்பிட்டேன்டி, வந்துட்டே இருக்கேன். ஆ என்ன சம்பந்தி, ஏதாவது முக்கியமான வேலையா போறீங்களா? ஆ, ஆமாங்க சம்பந்தி. ஆர்த்திக்கு சின்ன வயசுல இருந்தே சூப்பர் ஸ்டார் படம்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இப்ப ஏதோ படம் வந்திருக்காமே, அதுக்கு போயே ஆகணும்னு ஒத்த கால நின்னு டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டா. என்னையும் வந்துதான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் படத்துக்கு போலாம்னு கிளம்புனேன். நான் போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. சரிங்க. சம்மந்தி, சம்மந்தி அம்மாவை கூடவே இருந்து பாத்துக்கங்க, எங்கேயும் போயிடாதீங்க. வரேங்க. சரி ராஜி, உனக்கு இப்படி உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சா கார்த்திக்கோ வானதியோ இப்படி உன்னை தனியா விட்டுட்டு போவாங்களா? உன் பக்கத்துல இருந்து உன்னை கண்ணும் கருத்துமா பாத்துக்க மாட்டாங்க? எங்கேயும் போகாம உன் பக்கத்திலேயே இருந்து உனக்கு வேணுங்கிறத செய்ய மாட்டாங்க? ராஜி, உன் கோவம் எனக்கு புரியுது. பிரச்சனைன்றதுக்காக அவங்கள பத்தி பேசாம இருக்க முடியுமா? ராஜி, ராஜி, இந்தாமா, இந்த டேப்லெட் போட்டுக்க. பாத்து பாத்து இந்தா. என்னம்மா, ரொம்ப குளிருதா? அப்பா, உள்ள வாங்கப்பா. அப்பா, உள்ள வாங்கப்பா. அதுக்கெல்லாம் நேரம் இல்லப்பா, அம்மாக்கு ஒரே ஜுரம். அப்பா, குளிர் ஜுரத்துல ராஜி ரொம்ப நடுங்கிட்டு இருக்காமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர் கொடுத்த டேப்லெட்டும் கொடுத்துட்டேன், அப்போ கூட சரியாகல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. வீட்டுல வேற யாருமே இல்ல. ஏமா, உன் அத்தைக்கு ஒரு கசாயம் வச்சு கொடுப்பியே? ஆமாப்பா. அதை இப்ப வச்சு கொடுக்குறியா? அப்பா, ஒரு 5 நிமிஷப்பா, நான் கஷாயம் போட்டு கொடுத்துடுறேன். என்னங்க, நம்ம வீட்ல சுக்கு இல்ல, கொஞ்சம் கடைக்கு போய் சுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஏமா, அதெல்லாம் வீட்லயே இருக்குதுமா. நீ அங்க வந்து கசாயம் மட்டும் வச்சு கொடுமா. இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வைக்கிறதுக்குன்னு எந்த காரணமும் இருக்கக்கூடாது. என்னம்மா யோசிக்கிற? எனக்கு ஒரே படபடப்பா இருக்குதுமா, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. டேய் கார்த்தி, சொல்றா.
வா எடுத்து போலாம். சீக்கிரம் வாங்க. வா வா. உன்னை பார்த்தாலோ இல்ல நினைச்சாலோ எனக்குள்ள ஒரு நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. ஏமா தயங்கி நிக்கிற? வா. டே கார்த்தி, வானதியை கூப்பிடுறா. வானதி வா. சரிம்மா, நீ கசாயத்தை ரெடி பண்ணு, நான் ராஜியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. நான் ஏதாச்சும் கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுங்க. வானதி, அப்பா இருங்க, இந்தாங்க, இத அம்மா கொடுத்துருங்க. நீயே வந்து குடுமா. நான் ராஜி பாக்குறதுக்கே எனக்கு பாவமா இருக்கு. கார்த்தி, கூட்டிட்டு வாப்பா. வாமா. ராஜி, அம்மா. வானதி, நீ எதுவுமே பேசாத, அமைதியாரு. அம்மாக்கு இங்கிலீஷ் மருந்தெல்லாம் ஒத்துக்காதுப்பா. காய்ச்சல் இருமல்னா கஷாயம் தான் குடிப்பாங்க. என்னப்பா, டைனிங் டேபிள்ல எதையுமே காணோம்? சமைக்கலையா? இல்லம்மா. சமைக்காம அம்மாவும் அத்தையும் எங்க போனாங்கப்பா? ஏதாவது முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காங்களா? ஆமாம்மா.
சினிமாவுக்கு போயிருக்காங்க. சினிமாக்கா? ஆமாப்பா, அவங்களுக்கு அதுதானே முக்கியம். அப்பா இருங்க, நான் உங்களுக்கும் அம்மாக்கும் சமைச்சு வச்சுட்டு போறேன். அம்மா அம்மா, உனக்கு எதுக்குமா சிரமம்? அப்பா, சந்தோஷமான விஷயத்த ஏன் சிரமம்னு சொல்றீங்க? கொஞ்சம் இருங்கப்பா. என்னடா வீட்டை புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? ஒன்றும் இல்லைப்பா. அப்பா சமைச்சிட்டேன், நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னப்பா நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? இல்லம்மா, சில நேரத்துல சூழ்நிலை நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காதுமா, அது மாறிடும். வானதி ஏதோ ஒரு காரணமாக தான் ஸ்வேதா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அம்மா ஏன் நினைக்கவே இல்லைப்பா. ஏய், அவன் நினைக்கலன்னு யாரா சொன்னா? நினைக்கிறாப்பா. என்கிட்ட இந்த விஷயத்த பல தடவை சொல்லியிருக்கா. வானதி, என்ன காரணமா? என்கிட்டயாவது சொல்லுமா. நான் போய் ராஜிக்கிட்ட. என்னங்க